ஓகே, நம்ம சுட்டிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சுட்டிகள்ல லாஸ்ட் கிளாஸ்ல நேர்ச்சுட்டி, மறைச்சுட்டி எல்லாம் பார்த்தோம். மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியா எப்படி மாத்துறேன்னு பார்த்தோம். அதே மாதிரி நேர்ச்சுட்டியை மறைச்சுட்டியா மாத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இன்றைக்கு பின்ன சுட்டிகள் என்று போடுங்க, தலைப்பு போடுங்க, பின்ன சுட்டிகள். பின்ன சுட்டிகள் என்னன்னு சொன்னா, பின்ன சுட்டிகள் சொல்றது என்னன்னு சொன்னா, அடுக்குகள், ஏதாவது ஒரு அடியின் அடுக்குகள் வந்து நம்ம இதுக்கு முதல்ல பார்த்த உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம் என்னன்னா, அதுல அடுக்குகள் எல்லாம் வந்து பின்னமா இல்லை, ரைட்? பின்னமாக இல்லாம வந்ததுதான் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து அந்த அடுக்குகள் பின்னங்களாக இருந்தா எப்படி, என்ன மாதிரி செய்யற, எப்படி செய்யறன்னு பார்ப்போம். அதைத்தான் நம்ம சொல்லுவோம் பின்னங்கள், பின்ன சுட்டிகள் சொல்லுவோம். ரைட்? உதாரணமா 16 ஒண்டிங்கள் 2. இந்த அடுக்கு வந்து ஒண்டிங்கள் 2, அதாவது பின்னமா வந்திருக்கு. இதுக்கு முதல்ல நம்ம பார்த்ததெல்லாம் அப்படி இல்லை. உதாரணமா 5 எடுத்தா நம்ம 2 போட்டோம், 5க்கு 3 போட்டோம், அப்படி அடுக்குகள் வந்து இவ்வாறு வந்ததுதான் பார்த்தோம், பின்னமா இல்லாது. ரைட்? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பின்னமா வந்தா எப்படி செய்யற ரெண்டு பார்ப்போம். சரி, ரைட்? அதுல உதாரணம் செஞ்சுட்டு போகும்போது உங்களுக்கு விளங்கும். ரைட்? இதே உதாரணம் எடுப்போமே. உதாரணம் 1. ரைட்? உங்களுக்கு தாராங்க, சுருக்குக அல்லது சுருக்கி பெருமானம் காண்க தாராங்கன்னு வச்சுக்கொள்வோமே. ரைட்? இப்ப இதுக்கு எப்படி பெருமானம் காண்க? இது 16 அரை அமடுக்கு என்ன, அரைன்னு சொல்லுவோம். நீங்கள் 2 என்ன அரைன்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்? ரைட்? இப்ப பாருங்க, இப்ப 16 இப்ப நான் இவரை சுருக்கி இது வர்ற பெருமானத்தை காணணும். ரைட்? பெருமானத்தை காணுறதுக்கு நான் பாக்குறேன் என்ன செய்யலாம்னு சொன்னா, ரைட், 16 எனக்கு 4/2 அடுக்கு எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்படி எழுதலாம். உதாரணமா 16க்கு நான் டானா போட்டு பாத்துறேன்னு சொன்னா, ரைட், 2ஆல பிரிச்சு பாக்குறேன். ரைட்? 8 வருது. அதே மாதிரி திரும்ப மீண்டும் 2ஆல பிரிச்சு பாக்குறேன், 4 வருது. மீண்டும் 2ஆல பிரிச்சு பாக்குறேன், 2 வருது. மீண்டும் 2ஆல பிரிச்சு பாக்குறேன், 1 வருது. ரைட்? 1 வார வரைக்கும் நம்ம டானா போடுவோம். பாக்குறேன் இந்த 16 நான் எழுதலாம் 2 தர 2 தர 2 தர 2 எழுதலாம் இல்லையா? 2 தர 2 தர 2 தர 2. ரைட்? இவங்க எல்லாரையும் சேர்த்து எப்படி எழுதலாம்? சுட்டிகள்ல படிச்சிருக்கோம். ரைட்? என்ன படிச்சோம்? இவர் ஓராம் அடுக்கு இருக்காரு. ரைட்? ஓராம் அடுக்கு இருக்கிறபடியா அடிகள் எல்லாம் சமனா இருக்கு. ரைட்? அடிகள் எல்லாம் சமனா இருக்கும் போது 2 பெருக்கமா இருக்கு. பெருக்கமா இருக்கும்போது அடுக்குகள் என்ன நடக்கும்? கூட்டப்படும். 1 2 3 4. ரைட்? 2 4. இது விளங்கிட்டா? இப்படி நான் எழுதினது விளங்கிட்டா? இதுவரைக்கும் விளங்கிட்டா? இந்த டானா போட்டு பிரிச்சு காட்டினது விளங்கிட்டா? நான் ஒன்றுமே செய்யல, 16க்கு டானா போட்டு எழுதிருக்கேன், டானா வடிவ பிரித்தல் செஞ்சிருக்கேன். ஓகே, ரைட். அப்ப நான் இந்த 16 என்ன எழுதலாம்? 2இன் 4ஆம் அடுக்கு எழுதலாம். ஆகவே 2இன் 4ஆம் அடுக்கு எழுதுறேன். ரைட்? அரையாம் அடுக்கு ஏற்கனவே இருக்காரு. ஆகவே பிரேக்கெட் ஒன்றை கட்டாயம் போடணும். பிரேக்கெட் ஒன்று போடுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்? 2இன் 4ஆம் அடுக்கு பிரேக்கெட் போடாம செய்யணும்னு சொன்னா அந்த 4ஆம் அடுக்கு ஏற்கனவே இப்போது வந்திருக்கார், ஏற்கனவே இருக்கிற அந்த அரையாம் அடுக்கோட பெருக்கப்படுவார். இவ்வாறு எழுதணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இப்படி எழுதாம இப்படியும் எழுதலாம். 2இன் 4ஆம் அடுக்கு இப்படியும் எழுதலாம். சரி? அரையாம் அடுக்கு. ரைட்? நான் இப்படி எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. இது முதல் கேள்வி என்றபடியால, சரி, இது முதல் கேள்வி என்றபடியால நான் 16 இப்படி எழுதுறேன். 2இன் 4ஆம் அடுக்கு, 2இன் 4ஆம் அடுக்கு 16 எழுதிட்டேன். அரையாம் அடுக்கு கொண்டு இருக்கிறார். ரைட்? அந்த அரையாம் அடுக்க போட்டுட்டேன். 1 2. ரைட்? 1 நான் இதை க்ரோஸா போடுறேன். நீங்க இப்படியும் போட்டுக்கொள்ளலாம். சரி? ரைட்? எனக்கு பழக்கமான மெத்தட்ல நான் போடுறேன், உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளலாம். சரி, இப்ப நான் எழுதிட்டேன் 2இன் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி. ரைட்? இப்ப இவர் வலுவின் வலுவா இருக்காங்க, அதாவது அடுக்கின் அடுக்கா இருக்கும் போது நமக்கு தெரியும் எவ்வாறு வரும்னு சொன்னா பெருக்கமாக வரும். சாரி, பெருக்கமாக வரும். 4 தர இந்த 2ஐயும் நம்ம பெருக்கிறோம். ரைட்?
ரைட். இப்ப பாருங்க இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு அடுக்கையும் சுருக்கலாம். எத்தனை முறை? இவர் ஒரு முறை, இவர் இரண்டு முறை. ஆகவே ரெண்டு உண்டலை பிரிக்கணும் என்ன? ரெண்டு தான். கீழே உள்ள உண்டு போட தேவையில்லை. ரைட், ரெண்டு. ஆகவே ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு. ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு எத்தனை ரெண்டு தெரியும் நமக்கு? ரெண்டு தர ரெண்டு. ரெண்டு தர ரெண்டு என்ன? இதான் விட. விளங்கிட்டா? விளங்கிட்டா? யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. இங்கே கிளியர் பண்ணி கொண்டு போகும். யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. இது கிளியரா விளங்கிட்டா? யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். யாருக்கு டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளியரா? இது நான் செஞ்ச விளங்கிட்டா? கிளியரா? ஓகே, ரைட். அப்போ என்ன செய்யலாம்? அடுத்த கேள்வி போ. ரைட். இதை சுருக்கி பெருமானம் காண்க. இதான் கேள்வி. ரைட், விடையை சொல்லுங்க பாப்போம். விடையை சொல்லுங்க. சரியோ பிள்ளையோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. நீங்க முயற்சி செய்வதன் மூலமா தான் என்ன செய்யலாம்? பாஸ் ஆகலாம். நான் செய்யறத அப்படியே பார்த்து பார்த்து எழுதிட்டு போனா பாஸ் ஆக இயலாது. நீங்க கேள்விகளை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கணும். நீங்க செஞ்சு பார்க்கணும். அப்பதான் பாஸ் ஆகலாம். சும்மா பார்த்து பார்த்து விடை எழுதிட்டு போனீங்கன்னா பாஸ் ஆகிற கஷ்டம். அதனால நீங்க முயற்சி செஞ்சு விடையை அனுப்ப பாருங்க. ரைட், ஓகே. விடையை அனுப்பிருக்கீங்க. சரி, எப்படி செய்யற? ரைட், 25. நான் என்ன செய்யணும்? இங்க ஒரு அறையா மட்டும் கொண்டிருக்காரு. இவரை நான் சுருக்கணும். இவரை நான் எப்படி சுருக்கலாம்னு பாக்குறேன். ரைட், 25 டானா போட்டு பார்ப்போம். ரைட், 25 மீதி என்று ரெண்டால பிரிபடுமா? ரெண்டுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றது. ரெண்டால பிரிபடுமா மீதி என்று பார்க்கணும். இல்ல, பிரிபடாது. மூன்றால பிரிபடாது. நாலாலையும் மீதி என்று பிரிபடாது. ஆகவே 5ஆல மட்டும்தான் என்ன நடக்கும்? பிரிபடும். ஆகவே 5 தர 5 எழுதலாம். இங்க திரும்ப மீண்டும் 5ஆல பிரிச்சா கொண்டு வருது. ரைட், ஆகவே இவரை நான் எப்படி எழுதலாம்? 5 தர 5 எழுதலாம். 5 தர 5 என்று எழுதினேன்னு சொன்னா இவருக்கு ஓராம் அடுக்கு கொண்டு இருக்கார். ரைட், இப்ப பாக்குறேன் பெருக்கமா இருக்கார். ரைட், அடிகள் சமனா இருக்கு. அடிகள் சமனா இருக்கு. பெருக்கமா இருக்கும்போது அடுக்குகள் என்ன நடக்கும்? கூட்டப்படும். ஆகவே 5 2ஆம் அடுக்கு இந்த 25 நான் எழுதுறேன். இந்த 25 நான் எழுதலாம். எப்படி? 5 2ஆம் அடுக்கு எழுதுறேன். 5 2ஆம் அடுக்கு. ரைட், இங்க அரை ஒன்றும் இருக்கார். ரைட், அவரையும் போடுறோம். ரைட், இப்ப பாக்குறேன் வலுவின் வலுவா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நான் பெருக்கணும். ரைட், ஆகவே 2 தர அரை. ரைட், இப்ப இவங்க ரெண்டு பேரையும் சுருக்கலாம். சுருக்கினா ஒரு முறை, சுருக்கினா ஒரு முறை, பெருக்கினா ஒன்று, ஒன்று போட தேவையில்ல. 5 விடு. ரைட், கிளியரா? கிளியரா? கிளியர் தானே? ரைட், அப்ப இதை செஞ்சு காட்டுங்க எனக்கு.
ஓகே, விடைகள் அனுப்புறீங்க. வெரி குட். ரைட். எப்படி செய்யற? எல்லாரும் விடை அனுப்பணும். சரியோ பிள்ளையோ விடை அனுப்புங்க. சரியா? ரைட். 27 பாக்குறேன். 27 இவரை சுருக்கினான் பெருமானம் காணணும். என்ன செய்யற? சுருக்கி பெருமானம் காண்றதுக்கு இவருக்கு டானா போடணும். ரைட். முதலாவது வேலை அதுதான். 27க்கு டானா போடுவோம். டானா போட்டா 2ஆல மீதி என்று சுருக்கேலுமான்னு பாக்குறேன், முடியாது. 3ஆல சுருக்கேலுமான்னு பாக்குறேன், சுருக்கலாம். ரைட். இப்ப திரும்ப 3ஆல சுருக்கேலுமான்னு பாக்குறேன், சுருக்கலாம். ரைட். இவரை நான் 3 தர 3 எழுதலாம். இப்ப பாக்குறேன் அடிகள் எல்லாம் சமனா இருக்கு, அடுக்குகள் ஒன்றொன்று இருக்கு. ரைட். ஆகவே அவரை கூட்டுவோம். அப்ப 3ன் 3ஆம் அடுக்கு. ரைட். ஆகவே நான் 27 எழுதலாம், 3ன் 3ஆம் அடுக்கு எழுதலாம். இங்க 1ல் 3 இருக்கு. ரைட். இப்ப என்ன, நீங்க டிரெக்டா இவ்வளத்தையும் சுருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பெருக்கலா போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க சுருக்கலாம். சரி, இவ்வளத்தையும் நீங்க சுருக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நீங்க இன்னொரு ஸ்டெப் எழுதிட்டு பெருக்கலா போட்டுட்டு சுருக்கலாம். ரைட். சுருக்கினா ஒரு முறை, இங்க சுருக்கினா ஒரு முறை. ஆகவே உண்டு சுருக்கினா உண்டு தானே எல்லாமே. ரைட். 3 விடு. வெரி குட். அடுத்தது செய்யுங்க. அப்ப இது செஞ்ச பிள்ளை இதை செய்யுங்க பாப்போம். வெரி குட். இப்படி அனுப்புறீங்க. சதோஷி. சரி, பாப்போம். ரைட். 81 விடானா போடணும் இல்லையா? ரைட். 81 விடானா படியும் பிரித்தனோடு பாப்போம். ரைட். 2ஆல பிரிக்கலுமான்னு பாக்குறேன், முடியாது. 3ஆல பிரிக்கலாம். பிரிக்கலாமா? ரைட். 3ஆல பிரிக்கலாம். எத்தனை? 27. அதே மாதிரி 3ஆல சுருக்கலாம். சாரி, பிரிக்கலாம். 9. அதே மாதிரி 3ஆல சுருக்கலாம். ரைட். இப்ப என்ன, 81 நான் எப்படி எழுதலாம்? 3 தர 3 தர 3 தர 3 எழுதலாம். ஆகவே இங்க எல்லாம் 1ஆம் அடுக்கு கொண்டு இருக்கு, அடிகள் எல்லாம் சமன், பெருக்கப்படுகிறது, அடுக்குகளை கூட்டணும். 1 2 3 4. ஆகவே 81 நான் எப்படி எழுதலாம்? 3ன் 4ஆம் அடுக்கு எழுதலாம். தர ஏற்கனவே 3ல் 4 இருக்கு. சரி. ரைட். இப்ப என்ன செய்யணும்? சுருக்கலாம். பாருங்க, நான் டிரெக்டா எழுதியிருக்கேன். ரைட். பிரேக்கெட் போட்டு எழுதாம டிரெக்டா எழுதியிருக்கேன். நீங்களும் டிரெக்டா எழுதி பழகுங்க. ரைட். இவரை சுருக்கலாம். அடுக்குகளை ஒரு முறை 1ஆல பிரிக்கணும். 1 தர 1 1ஆல பிரிச்சா 1 தான். ரைட். அப்ப அவை 3 விட அடுக்கு 1 வரும் போட தேவையில்லை. ரைட். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? 4வது கேள்வியில ஏதாவது டவுட் இருக்கா? நாலாவது கேள்வியில ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் ஆயிட்டு போங்க. சரி, டவுட்டோட போக வேணாம். டவுட்டோட கிளாஸை விட்டு போக வேணாம். கிளியர் ஆயிட்டு போங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு விடைய அனுப்புறீங்க. சரி, டவுட் இல்லாததால அழிக்கிறேன். சரி, இவரை நான் சுருக்கி வர்ற பெருமானத்தை காணணும். என்ன செய்யலாம்? நான் 32க்கு டானா போடுறேன். ரைட். 2ஆல சுருக்கேலுமான்னு பாக்குறேன், சுருக்கலாம். அதே மாதிரி 8 4 2 1. ரைட். ஆகவே இவரை நான் எப்படி எழுதலாம்? டிரெக்டா இவர் 1ஆம் அடுக்கு 1ஆம் அடுக்கு 1ஆம் அடுக்கு 1ஆம் அடுக்கு 1ஆம் அடுக்கு எல்லாரையும் பெருக்கும் போது 1 2 3 4 5 2ன் 5ஆம் அடுக்குன்னு எழுதலாம். ஆகவே நான் இங்க எழுதுறேன் 2ன் 5ஆம் அடுக்கு தர ஏற்கனவே 2ன் கீழ் 5 அடுக்குல இருக்கு. ரைட். இப்ப நான் பாருங்க, இவரை சுருக்கலாம். ஒரு முறை அவை மிச்சம் யாரு? 2ன் 2. 1 தர 2 2 தான். 2ன் கீழ் 1 வரும், கீழ் 1 போட தேவையில்லை.
ரைட். 2 வர்க்கம் 2 தர 2 என்ன விட 4. ரைட், வெரி குட், சரியா அனுப்பியிருந்தீங்க. சரி, அப்போ இதை செஞ்சு காட்டுங்கப்பா. என்ன விட ரைட். 2 அனுப்பியிருக்கீங்க, 4 அனுப்பியிருக்கீங்க. சரி, பார்ப்போம். ரைட், இங்க பாக்குறேன் நான் என்ன செய்யலாம். ரைட், அடிகள் சமன். இவங்க மட்டும் அடுக்குகள் பின்னத்துல இருக்காங்க, பரவாயில்ல. அடிகள் சமன், அடிகள் சமன் பெருக்கமா இருக்கு. நான் என்ன செய்யணும், இவங்களை கூட்டணும் 2 பேரை. ரைட், 1/4 சக 3/4. சரி, இப்போ 2 பின்னங்கள் வந்து கூட்டப்படுது. நான் இந்த பின்னங்களை மட்டும் வெளியில எடுத்து எழுதுறேன். சரி, என்ன செய்யணும், இவங்க 2 பேரையும் சுருக்கிறேன்னு சொன்னா போமசி. போமசி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 4க்கு 4க்கு போமசி என்ன, 2 கீழே வர இலக்கங்கள் 2ம் சமனா இருந்தா போமசி அவர் தான். அதே இலக்கம் தான் போமசி. நம்ம டானா வடிவம் போட்டு பார்க்க தேவையில்லை. ரைட், டானா வடிவம் போட்டு பிரிச்சு பார்த்தாலும் போமசி 4 தான் வரும். அதனால 2ம் சமனா இருந்தா போமசி அதுதான். ரைட், 4க்கு 4 ஒரு முறை இங்க ஒன்று இருக்காரு, இவரோட பெருக்கணும். அதே மாதிரி 4க்கு 4 ஒரு முறை இங்க 3 இருக்கார், அவரோட பெருக்கணும். ரைட், 1 தர 1 1 சக 1 தர 3 3 கீழே 4 3 3 4 4 4 சுருக்கலாம். அவை விட என்ன 1. அவை இவங்க 2 பேரையும் கூட்டினா என்ன விட 1 விட. அவை 2ன் 1ஆம் அடுக்கு வரும். அவை 2 தான் விட, 1ஆம் அடுக்கு போட தேவையில்லை. விளங்கிட்டா 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 கிளியரா? என்ன எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க? ஓகே, ரைட். விளங்காட்டி கேட்கணும். அதே மாதிரி இதை செஞ்சு காட்டுங்க.
ஏழாவதுக்கு என்ன விட? வெரி குட். 5 விட என்ன? ரைட். எப்படி வந்துச்சு? அடிகள் எல்லாம் சமனா இருக்கு. இதை செஞ்ச பிள்ளைங்க இதை செய்யுங்க. அடிகள் எல்லாம் சமனா இருக்கு. அடி சமனா இருந்தா பெருக்கப்படும் போது அடுக்குகளை கூட்டணும். அவை 3/4 சக 1/4. இப்ப இவர் மேல் இதுல வச்சே நீங்க செய்யலாம். வேற பிரிச்சு எழுத தேவையில்ல. இவங்க 2 பேருக்கும் போமசி வந்து 4 போமசி. ரைட். 4 போமசி. 4 4 ஒரு முறை 1 தர 3 சக. அதே மாதிரி 4 4 ஒரு முறை 1 தர 1 அவை 3 3 4. இப்படி எல்லாம் நீங்க எழுத தேவையில்ல. நீங்க மனசாலையை பார்த்து போட்டுறலாம். 3 3 4 4/4 4/4 சொன்னா சுருக்கும் போது 1 வரும். 1 போட தேவையில்ல. 5. வெரி குட். இதை செய்யுங்க பாபு. ரைட். வெரி குட். அடுத்ததுக்கு முன்னாடி அனுப்புறீங்க. ரைட். அப்ப என்ன செய்யணும்? ஓகே, விளங்காட்டி கேட்கணும். விளங்காட்டி கேட்கணும். சரி, இதை செஞ்ச பிள்ளை இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். ஆகவே இங்க என்ன நடக்குது? அடிகள் சமனா இருக்கு. அடிகள் சமனா இருக்கு. பெருக்கப்படுது. அடுக்குகளை கூட்டணும். 2/3 சக 1/6. ரைட். 3க்கு மாறுக்கு போமசி உங்களுக்கு தெரியும். ரைட். ஆனா பிரித்தல் போட்டு பார்ப்போம். குறைந்த இலக்கம் 2ஆல சுருக்கலாம். 3 3. இப்ப 3ஆல சுருக்கலாம். ரைட். ஆகவே போமசி என்ன? 3 தர 2 6 தான் போமசி. 7. ஆகவே 6 போமசி. ரைட். 6 போமசி. 6ல 3 2 முறை 2 தர 2 4 சக. 6ல 6 ஒரு முறை 1 தர 1 1. ஆகவே 7. போமசி ஏற்கனவே படிச்சுட்டான். சரி, போமசி ஏற்கனவே படிச்சுட்டேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாடம் வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தான் போகும். ஒரு பாடத்தை படிச்சாதான் அடுத்த பாடம் விளங்கும். நீங்க இன்னுக்குள்ள பாடம் படிக்காம அல்லது வகுப்புல வராம அல்லது யூடியூப்ல சரி பார்த்து அதை விளங்கி கொள்ளாம இந்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல இந்த இடம் என்ன விளங்காது. சில டைம் உங்களுக்கு போமசி தெரியாட்டி, தெரிஞ்சா பரவாயில்ல, போமசி தெரிஞ்சா செய்வீங்க, தெரியாட்டி இங்கே ஸ்டக் ஆகி நிப்பீங்க. இது இந்த ஸ்டெப்போட நிப்பீங்க. ரைட். செஞ்சா நீங்க 9வதுக்கு விடையை அனுப்புங்க. விடையை அனுப்பிருக்கீங்க. என்ன 9வதுக்கு விடையை அனுப்புங்க. எல்லாரும் அனுப்புங்க. எல்லாரும் விடையை அனுப்புங்க. எல்லாரும் விடைகளை அனுப்புங்க.
சரியோ பிள்ளையோ அனுப்புங்க, செஞ்சு அனுப்புங்க. ட்ரை பண்ணுங்க, இந்த கேள்வியை ட்ரை பண்ணுங்க. நீங்க செஞ்சு பார்க்கணும், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியோ பிள்ளையோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க, கணித பாடத்துல நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு உங்களுக்கே விளங்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விளங்காது. சரிதானே? நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் செய்யறத பார்த்து எழுதிட்டு போனா உங்களுக்கு எதுவுமே விளங்காது. கோப்பி அடிச்சான் கோப்பி தான், எதுவுமே விளங்காது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. விளங்கல, டவுட் என்ன சரி இருக்கு, இது விளங்குது இல்லை, இந்த பாடம் இதை விட ஸ்லோவா போகணும், ஸ்பீடா போறீங்க, அப்படி ஏதாவதுன்னா எனக்கு சொல்லுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. பாடம் வந்து ஸ்பீடா இருக்கு, எனக்கு விளங்குது இல்லை, இதை விட ஸ்லோவா போகணும், அப்படி ஏதாவது இருந்தா உங்களோட சஜஷன் எல்லாத்தையும் சொல்லுங்க. சரி, ரைட். 9வதுக்கு என்ன விட? என்ன விட? ரைட், எல்லாரும் ட்ரை பண்றீங்க போல. ரைட், பாப்போம். இந்த கணக்கு செஞ்சு காட்டினு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கணக்கை செய்வீங்க. ரைட், இது மைனஸ் இல்லை, இது பிளஸ் ஆகும். ரைட், 9 இருக்கு, 32 இருக்கு. ரைட், 9க்கு டானா போடுவோம். 3 தர 3 இல்லையா? ஆகவே 3 தர 3 என்றால் 1 1 3 2ஆம் அடுக்கு. ஆகவே 3 2ஆம் அடுக்குன்னு எழுதுவோம். ரைட், அதே மாதிரி 32 பார்ப்போம். இந்த போர்ட் விளங்குதா? இங்கால விளங்குது இல்லைன்னா? ரைட், ரைட், 32 பார்ப்போம். 32க்கு இந்த பக்கம் எழுதுறேன். ரைட், 2ஆல பிரிக்கலாமான்னு பார்க்கிறேன். 2ஆல பிரிக்கலாம். 2ஆல பிரிச்சா 16 8 4 2. ஆகவே 2 1 2 3 4 5 2 5. ஆகவே 2 5 போடலாம். இங்க 2 கீழ் 3 இருக்கு. சரியா? ரைட். இப்ப நம்ம ஒரு சமன்பாடு ஒன்று, ஒரு கோட்பாடு ஒன்று படிச்சிருக்கோம். என்னன்னா, நான் கடைசி கிளாஸ்ல படிச்சது என்னன்னா, மொத்தமாக ஒரு அடுக்கு ஒன்று வந்தா, 2 இலக்கங்கள் அல்லது 3 இலக்கங்களை பிராக்கெட் போட்டு மொத்தமாக ஒரு அடுக்கு ஒன்று வந்தா, அந்த அடுக்கானவர் உள்ள இருக்கிற அத்தனை இலக்கங்களுக்கும் சொந்தம் என்று சொல்லியிருந்தார். ரைட், அதாவது எப்படி வரும்னு சொன்னா, 3 2ஆம் அடுக்கு தர 2 கீழ் 3. அதே மாதிரி 2 5ஆம் அடுக்கு தர 2 கீழ் 3. 2 பேருக்கும் சொந்தமாவர். சரி, 2 பேருக்கும் சொந்தம். ஆக இங்க பாக்குறேன், நான் என்ன செய்யலாம்னு சொல்லி மேல சுருக்கலாமான்னு பாக்குறேன். 3 இவர் 2 பேருக்கும் சுருக்கிறதுக்கு யாருமே இல்லை. 2 4 4 கீழ் 3. அதே மாதிரி கீழே 2 இருக்கார். இவரை இங்க சுருக்க முடியாது. 5 2 10 கீழ் 3. ரைட், இதுக்கு மேலே என்னால சுருக்க முடியாது இல்லையா? ரைட், இதுக்கு மேலே என்னால சுருக்க முடியாது. ஆகவே விடையாக இதே போடுவோம். சரி, கிளியரா? இதுல டவுட் இருக்கா? கிளியரா? இது தனித்தனியா டானா போட்டு பிரிச்சு எழுதிருக்கேன் எத்தனை வரும்னு. அந்த மொத்தமாக வரும்போது அந்த அடுக்கு தனித்தனியே சமன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். தனித்தனி சமன் இல்ல, தனித்தனியே அந்த உள்ள வார அத்தனை இலக்கங்களுக்கும் சொந்தக்காரல் சொந்தம் என்று சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே தெரியும். நம்ம இப்படி எழுதியிருப்போம், ஏயின் கீழ் பி என்று சொன்னா எம் என்று வந்தா அவர் ஏயின் எம் கீழே பியின் எம். ஏக்கும் சொந்தம், பிக்கும் சொந்தம். அதே மாதிரி இவருக்கும் இவர் சொந்தம், இவருக்கும் இவர் சொந்தம். அதைத்தான் போட்டு எழுதியிருக்கேன். ரைட், இப்போ நீங்க 10வது செய்யுங்க. இப்ப கிளியரா செய்யலாம்.
அவருக்கு விடை அனுப்புங்க. பார்க்கலாம். ஒரு விட அனுப்பியிருக்கீங்க. எத்தனை பேர் அனுப்பியிருக்கீங்க? டவுட்னு சொல்லிருக்கீங்க. என்ன டவுட்? ஜவாயர், என்ன டவுட் சொல்லுங்க. எதுல டவுட்? சரி, எல்லாரும் அடுத்த கேள்வி விட அனுப்புறீங்க. இது செஞ்சா இது செய்யுங்க. இது செஞ்ச பிள்ளைகள் இதை ட்ரை பண்ணுங்க. என்ன டவுட்னு சொல்லுங்க. என்ன டவுட்னு கொஞ்சம் சொல்லுங்க. 9வது அழிச்சு இதுல டவுட். ரைட், இதை செய்வோமே நம்ம. இது மைனஸா? மைனஸ் மூண்டிங்கனால இது மைனஸ். மைனஸ் மூண்டிங்கனால இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சரி, விடைகள் அனுப்புறீங்க, பாப்போம். ரைட், 16 நான் பாக்குறேன். நான் டானாவெல்லாம் பிரிச்சு போடல. நீங்க ஏற்கனவே பிரிச்சு பார்த்திருப்பீங்க. ரைட், டானாவெல்லாம் பிரிச்சு போடல, ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. ரைட், இவரை எப்படி எழுதலாம்? 2 4ஆம் அடுக்கா? 2 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம் இல்லையா? 2 தர 2 4, 4 தர 2 8, 8 தர 2 16. ரைட், அதே மாதிரி இவரை நம்ம எப்படி எழுதலாம்? இவரை 3 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம் இல்லையா? 3 4. அதே மாதிரி இங்க 3 4 அடுக்கு. ரைட், சரி. இப்ப என்ன, தனித்தனியே இவரு அந்த அடுக்கு இவங்களுக்கு சொந்தம். ரைட், இவருக்கு இவர் சொந்தம், இவருக்கும் இவர் சொந்தம். ஆகவே அவரை நான் பிரிச்சு எழுதுறேன். தர 3 4. அதே மாதிரி 3 4 தர 3 4. ரைட், சுருக்கலாம் பாருங்க. 4 4 ஒரு முறை ஒரு முறை. ஆகவே 3 மட்டும் மிஞ்சி வரணையில 2 போர்டு விளங்குதா? போர்டு விளங்குது இல்ல. ரைட், இங்க எழுதுறேன் பாருங்க. ரைட், 2 3. அதே மாதிரி கீழே இவர் சுருக்கப்படுவார் அடுக்குகள். ரைட், 3 3. ரைட், 2 3ஆம் அடுக்கு 2 தர 2 தர 2 8. அதே மாதிரி 3 3ஆம் அடுக்கு 3 தர 3 தர 3 27. ரைட், வெரி குட். சரியான விடை அனுப்பியிருக்கீங்க. ரைட், இதை செய்யுங்க. இது எத்தனாவது? இது 9. இது 10 செஞ்சுட்டேனா? இல்ல இது 11ஆவதா? இது எத்தனாவது கேள்வி? 11 8ஆவதா இல்ல 11ஆவதா? 11ஆவது. ரைட், இதை பாருங்க. ரைட், இது என்ன? ஓகே, இதுவும் இதே மாதிரி தானே, நம்பர் எல்லாம் சேர்ந்தா. ரைட், அவை அப்படியே போடுறேன். இவர் 2 டிரெக்டா போடுறேன். சரி, டிரெக்டா போடுறேன். இவர் 2 4 தர இவர் என்ன மைனஸ் 3 4 இல்லையா? ரைட், மைனஸ் 3 4 ஒரு சின்ன பிரேக்கனோட போட்டுக்கோ மைனஸ் வாரத்தால. ரைட், அதே மாதிரி இவர் என்ன 3 4 3 4 தர என்ன பெருக்கப்படுறாரு மைனஸ் 3 4. ரைட், சுருக்கலாம் பாருங்க. பெருக்கப்படுறதால நான் சுருக்கலாம், பெருக்கப்படுறதால சுருக்கலாம். ஒரு முறை ஒரு முறை. இங்கேயும் சுருக்கலாம், ஒரு முறை ஒரு முறை. என்ன மிச்சம்? மைனஸ் 3 மிச்சம் இல்லையா? 2 மைனஸ் 3 மிச்சம் மேல. அதே மாதிரி கீழையும் 3 மைனஸ் 3 மிச்சம். இங்க பாருங்க, மறைச்சுட்டில வச்சு நம்ம பெருமானம் காணையலாம். மறைச்சுட்டில வச்சு பெருமானம் காணையில தானே. அவை இவரை நம்ம நேர்ச்சுட்டிக்கு மாத்துவோம். நேர்ச்சுட்டிக்கு மாத்திரம்னா என்ன செய்யணும்? தனித்தனி ஆக்களை தலைகீழாக்கி கொடுங்க. இவரை தூக்கி மேல் அனுப்புங்க, அவரை தூக்கி கீழ் அனுப்புங்க. ரைட், என்ன செய்யணும்? இவரை மேல் அனுப்பிவிடுங்க. இவரை தூக்கி மேல் அனுப்பினா 3 3 பிளஸ் 3 ஆயிடுவார். அதே மாதிரி இவரை தூக்கி கீழே அனுப்பிவிடுங்க. ரைட், 2 3 ஆயிடுவார். ரைட், இப்ப பாருங்க 27 கீழே
விளங்கிட்டா? இது விளங்கிட்டா இப்படி மாத்தினது, இங்க சுருக்கினது? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒன்பதாவதுல என்ன? ஒன்பதாவது அதுக்கு முதல் செஞ்ச கேள்வி மாதிரியே தான். ஆனா என்ன, மறைச்சுட்டில வருது. மறைச்சுட்டியே நான் நேர்ச்சுட்டிக்கு மாத்திரேன்டா என்ன செய்யணும்டா, அவரை தலைகீழாக்கணும். தலைகீழாக்கினேன்டா அவர் நேர்ச்சுட்டிக்கு மாறிடுவார். அதுக்கு பிறகு நம்ம செஞ்சா சரி. அது நம்ம நோட்ல எழுதிருக்கோம் ஷாம், அதை கொஞ்சம் பாருங்க. அந்த நோட்டை கொஞ்சம் பாருங்க. நோட்டை கொஞ்சம் கொப்பியில பாருங்க. இதுக்கும் விடைய அனுப்புறீங்க. அப்ப இந்த 27 நம்ம மூன்றின் மூணு என்று எழுதலாம். மூணாம் அடுக்கு. அதே மாதிரி கீழே இவரை 1000 எப்படி எழுதலாம்? 1000 10 3 எழுதலாம். ரைட். இதை எப்படி எழுதுவீங்க? 1000 10,000 அப்படி வரும்போது நீங்க எப்படி எழுதலாம்? உதாரணமா 1000 10,000 20,000 வந்தா அவர் எப்படி ஈஸியா எழுதலாம்னு சொன்னா, ரைட், 10 போட்டுட்டு எத்தனை சைபர் இருக்கோ அத்தனை சைபர் எண்ணி போடுங்க. அதே மாதிரி இங்க 10,000 வந்தா என்ன செய்வீங்க? 10 போட்டுட்டு எத்தனை சைபர் இருக்கோ 1 2 3 4 சைபர், ஆகவே 4 போடுங்க. சரி, அதே மாதிரி எத்தனை வந்தாலும் நீங்க எழுதலாம். சரியா? 1 2 3 4 5 10 5. ரைட். 2000 வந்தா என்ன செய்யணும்? 2000 வந்தா என்ன செய்யணும்? 2000 வந்தா எப்படி எழுதுவீங்க? இவரை 2 தர 1000 எழுதுங்க. எழுதிட்டு 2 தர 10 1 2 3 இப்படி எழுதுங்க. அதே மாதிரி 20,000 வந்தா 50,000 வந்தா எப்படி செய்வீங்க? 50,000 வந்தா 5 போட்டுட்டு 5 தர 10,000 தான் 50,000. ஆகவே 5 தர 10 சைபர் 2 1 2 3 4 போடுங்க. இது விளங்கிட்டா? இது தெரியாத பிள்ளைகள் நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இது உங்களுக்கு உதவும். எங்க அந்த எளிய வட்டி அதெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் தேவைப்படும் சம்டைம். அதே மாதிரி ஐடி படிக்கிற பிள்ளைகளுக்கும் இது தேவைப்படும். ஐசிடி எடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவைப்படும். சரி, அப்ப இது 13 நமக்கு இங்கேயும் தேவைப்படுது இல்லையா? ரைட். அப்ப அதனால நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. ரைட். 2 கீழ் 3. இப்ப என்ன, 3 3 இவரே தனித்தனிய சொந்தம் இவருக்கு. 2 கீழ் 3. அதே மாதிரி 10 3 தர 2 கீழ் 3. சரி, இவரை சுருக்கலாம் ஒரு முறை. அதே மாதிரி இவரையும் சுருக்கலாம் ஒரு முறை. ரைட். 3 2ஆம் அடுக்கு கொண்டு மிஞ்சுவார். 3 2ஆம் அடுக்கு கொண்டு மிஞ்சுவார். ஒரு விளங்குதா? ரைட். அதே மாதிரி இங்க 10 2ஆம் அடுக்கு கொண்டு மிஞ்சுவார். இங்க மேல் எழுதுறேன். ரைட். 3 2ஆம் அடுக்கு 9, 10 2ஆம் அடுக்கு 100. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அழிக்க முதல்ல கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் விளங்கப்படுத்துறது. அழிச்ச பிறகு அனுப்பினீங்கன்னா எனக்கு விளங்கப்படுத்த கஷ்டமா இருக்கும். அழிக்கிறதுக்கு முதல்ல டவுட் இருந்தா கேளுங்க.
இல்லையா? அடுக்கு ஒன்றிங் இல்லாது விளங்குதா? விளங்குதா? விளங்குது. அடுக்கு ஒன்றிங் இல்லாதா 81 10,000 அடுக்கு வந்து ஒன்றிங் இல்ல. ஓகே, விடைகள் அனுப்பியிருக்கீங்க. வெரி குட். ரிஸ்வி, ஹம்தா, ஷைஃபா, தவாஹிர். ரைட், வெரி குட். அது செஞ்ச பிள்ளை இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் நம்ம? இவர் 3 4 அடுக்கு கீழே இவரை வந்து 10 எத்தனை சைபர் இருக்கு? 1 2 3 4 சைபர் இருக்கு. 4 அடுக்கு 1 கீழ் 4. ரைட். இப்ப 3 4 இவர் தனித்தனியே இவருக்கும் சொந்தம், 10 4 அடுக்குக்கும் சொந்தம் அந்த அடுக்கு. ரைட், பொதுவா வர அடுக்கு. ஆகவே சுருக்கி விட்டோம்னால் 3 கீழ் 10. ரைட், சரியான விட. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கணும். அழிக்க முதல்ல கேட்கணும் டவுட் இருந்தா. ஓகே, வெரி குட். அந்த அடுத்த கேள்விக்கு முடி அனுப்பிங்க. வெரி குட். ரைட், எப்படி எழுதலாம்? இவரை 2 5 அடுக்கு எழுதலாம். சரி, -4 கீழ் 5. ரைட், இவர் ஒன்றுக்கும் சொந்தம், அவருக்கும் சொந்தம். ரைட், -4 கீழ் 5. அதே மாதிரி 2 5 அடுக்கு தர -4 கீழ் 5. இவரை பெருக்கு பறந்தால சுருக்கலாம் நம்ம. அவை மிஞ்சிறால் யாரு? 1 -4 கீழ் 5. அதே மாதிரி கீழே இங்க 2 -4. அவை இந்த மைனஸ்ல வச்சுக்கொண்டு நம்ம செய்ய முடியாது. நம்ம தலைகீழா மாத்தி அவங்கள நேர்ச்சுட்டியா மாத்துவோம். ரைட், இவரை மேல அனுப்புறேன் 2 4. அதே மாதிரி இவரை கீழே அனுப்புறேன் 1 கீழ் 4 கீழ் 5. ரைட், நீங்க இங்க ஒன்று விளங்கணும் என்னென்றால், இந்த 1க்கு எத்தனை அடுக்கு வந்தாலும் என்ன பெருமானம் 1, உதாரணமாக 1
ஒண்டின் ஒண்டிங்கில் 2. அதே மாதிரி ஒண்டிங்கில் 4, ஒண்டிங்கில் 5, ஒண்டின் அடுக்கு 10, ஒண்டின் அடுக்கு 100, ரைட்? 1000, 10,000 எத்தனை வந்தாலும் 25 எத்தனை வந்தாலும் விட வந்து ஒன்றுதான். சரி, அதே மாதிரி ஒன்றுக்கு ஒண்டிங்கில் 4 வந்தாலும் சரி, ஒன்றின் 4 5 வந்தாலும் சரி, ரைட்? ஒன்றின் 5 10 வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் ஒன்றிங்கில் 3 4 வந்தாலும் சரி, எத்தனை வந்தாலும் அதுக்கெல்லாம் விட என்ன? ஒன்றுதான். அவை ஒன்றின் அடுக்கு எத்தனை வந்தாலும் அதுல விட வந்து ஒன்றுதான். ஒன்றின் 0 வந்தாலும் ஒன்றுதான். சரி, ஒன்றின் அடுக்கு அப்ப நீங்க நோட்ல போட்டுக்கொள்ளுங்க. அப்ப அதை நோட்ல போட்டுக்கொள்ளுங்க. இங்க ஒன்றின் அடுக்கு என்ன இலக்கம் வந்தாலும் அப்படி உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதி கொள்ளுங்க. ஒன்றின் அடுக்கு என்ன இலக்கம் வந்தாலும் விட வந்து ஒன்றுதான். ஆகவே இவருக்கு என்ன விட? ஒன்றுதான் விட. இப்போ 2 4 16 உங்களுக்கு தெரியும். 2 தர 2 தர 2 தர 2, 2 4 4 2 8 8 2 16, 16 கீழே 1 வரும், போட தேவை. கிளியரா? 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 டவுட் அளிக்க முதல் கேளுங்க. ஓகே, ரைட், வெரி குட், கிளியர். எவ்வளவு அதிகமா பயிற்சி செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. நிறைய பயிற்சி செய்வோம். நம்ம கிளாஸ்ல அப்படிதான், நிறைய பயிற்சி செய்வோம். நிறைய பயிற்சி நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் என்ன நடக்கும்? நமக்கு அது பழக்கமாகும். அப்ப எக்ஸாம்ல ஈஸியா விட அளிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு எக்ஸாம் ஸ்கூல்ல நடக்க போகுதுன்னு சொன்னா எனக்கு நீங்க ஏற்கனவே முதல்ல சொல்லணுமா? ஏன்னா நான் கிளாஸ் எல்லாம் கட் பண்ணணும். நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நான் அந்த கிளாஸ் எல்லாம் நிப்பாட்டுவேன். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணுமே, அதுக்காக. ரைட், 15க்கு விட அனுப்புறீங்க. அது செஞ்ச பிள்ளைங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம். 0.25 முழுவதின் அரையாம் அடுக்கு. ரைட், இதை ட்ரை பண்ணுங்க பாப்போம் விட வருதாங்க. ரைட், இதுக்கு என்ன செய்வீங்க? இவர் 3 3, இவர் வந்து என்ன 2 6 என்ன 2 5ஆம் அடுக்கு 32, 2 6ஆம் அடுக்கு 64. ரைட், ஆகவே நேரடியாக எழுதுறேன். -2 கீழ் 3 இவருக்கு சொந்தம். அதே மாதிரி தர -2 கீழ் 3 இவருக்கு சொந்தம். ரைட், அப்ப 3 3 சுருக்கலாம், பெருக்கமா இருக்கு சுருக்கலாம். இங்க பெருக்கமா இருக்கு சுருக்கலாம். எத்தனை முறை? 2 முறை. ரைட், நீங்கராக்கள் எழுதுறேன். 3 -2 மட்டும்தான் மிச்சம் மேல. அதே மாதிரி கீழே 2 மிச்சம், 2ஆம் அடுக்கு 1 மிச்சம். அதே மாதிரி தர -2 மிச்சம். ரெண்டையும் பெருக்கும் போது என்ன நடக்கும்? போர்டு விளங்குதா? ரைட், 3 -2 நிறைய எண்களை படிச்சிருக்கோம். 2 தர 2 -4, 2 -4 ஆவே சமன். ரைட், இப்ப மறைச்சுட்டியில் இருக்காங்க, நேர்ச்சுட்டிக்கு மாத்துவோம். இவரை மேல் அனுப்புவோம், இவரை கீழே அனுப்புவோம். ரைட், இவரை மேல் அனுப்பினு சொன்னா 2 4 நேர்ச்சுட்டிக்கு மாறிடும். அதே மாதிரி இவரை கீழே அனுப்பினு சொன்னா 3 2 அவரும் நேர்ச்சுட்டிக்கு மாறிடுவார். ரைட், இப்ப பாருங்க சமன். 2 4ஆம் அடுக்கு 16, கீழே 3 2ஆம் அடுக்கு 9. ரைட், சரியான விட அனுப்பிடுங்க. இது விளங்கிட்டா? சுருக்கள் எல்லாம் விளங்கிட்டா? கிளியர் இல்லைன்னா கேட்கலாம். இந்த சுருக்கள் எல்லாம் விளங்கிட்டா பாருங்க எப்படி சுருக்கிருக்கேன்னு. சுருக்கள் எல்லாம் விளங்கலன்னு சொன்னா கேட்கலாம். சுருக்கள் அடுத்தது என்ன செய்யறேன்னு, எது செய்யறேன்னு விளங்கலன்னா கேட்கலாம் என்னன்னு.
டவுட் இருந்தா கேளுங்க, கேட்டு கிளியர் ஆகும். இது முதலாவது கேள்வி என்றபடியால நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இந்த கேள்வியை பாருங்க எப்படி செய்யலாம். சரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க என்ன. சரி, இத நீங்க தசமங்களை பின்னங்களுக்கு மாத்துறது, பின்னங்களை தசமங்களுக்கு மாத்துறது, இதெல்லாம் 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. சரி, நானும் உங்களுக்கு திரும்ப படிப்பிப்பேன் அதை. இப்ப இல்ல, கொஞ்சம் கிளாஸ் போனது பிறகு படிப்பிப்பேன். சரி, இருந்தாலும் இந்த கேள்வி இங்க வாரத்தால ரைட், இந்த மாதிரி டைப் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் என்றபடியால நான் உங்களுக்கு இதை இங்கே விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். சரி, ரைட். இந்த பின்னங்களை தசமங்களுக்கு மாத்துறேன்னு சொன்னா இப்ப என்னன்னு சொன்னா, தசமங்களை பின்னங்களுக்கு மாத்துறது இதெல்லாம் நம்ம கிளியரா படிப்போம். சரி, இருந்தாலும் இந்த கேள்வி இந்த டைப்லயும் கேள்வி வாரத்தால நான் இதையும் சொல்லி கொண்டு போறேன். என்னன்னு சொன்னா, ரைட், உதாரணமா 0.25 தானே இருக்குது. ரைட், இவரை நான் என்ன செய்யணும், பின்னத்துக்கு மாத்தணும். இவரை நான் 0.25 வச்சுக்கொண்டு எனக்கு செய்ய முடியாது. ரைட், எனக்கு 25 மட்டும் இருக்கும் என்று சொன்னா நான் 5/2 மடங்குன்னு போட்டு சுருக்கி எழுதிடுவேன். ஆனா இவர் 0.25 இருக்காரு. ஆகவே அவரை வச்சுக்கொண்டு என்னால செய்ய முடியாது. ஆகவே நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, இவரை நான் தசமத்துல இருக்காரு, இவரை நான் பின்னத்துக்கு மாத்தணும். ரைட், பின்னத்துக்கு மாத்துறேன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, ரைட், இங்க வார தசமதானத்தை நான் என்ன செய்யணும், இங்க முன்னுக்கு அனுப்பணும். 2 தானம் முன்னுக்கு அனுப்பணும், இங்க அனுப்பணும் 1 2. இவரை முன்னுக்கு அனுப்பினேன்னு சொன்னா இவர் வந்து முழுவன்ல வந்துருவார், 25 வந்துருவார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு நம்பரை நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னா ரைட், அதுக்கு முன்னுக்கு இங்க ஒரு தசமதானம் ஒன்று மறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரைட், ஆகவே நான் என்ன செய்யணும், இங்க இருக்கிற தசமதானத்தை நான் 2 தானம் தள்ளினா தான் இவர் இங்க முழுவனாக வந்துருவார். ரைட், ஆகவே நான் என்ன செய்யறேன், இங்க இருக்கிற 2 தானத்தை நான் 2 தானம் தள்ளி அனுப்பணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா, ரைட், 2 தானம் அனுப்பணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா, கீழே 2 சைபர் வந்து சேர்க்கணும், அதோட ஒரு 1 சேர்க்கணும். ரைட், 2 தானம் நான் தள்ளி அனுப்பணும் அவரை. ரைட், 2 தானம் தள்ளி அனுப்பணும்னு சொன்னா நான் கீழே 2 சைபர் சேர்க்கணும். ரைட், இவரை 2 தானம் தள்ளி அனுப்பிட்டேன், தசம் இப்ப இங்க இருக்கார். சரி, 2 தானம் தள்ளி அனுப்பிட்டேன், தசம் இங்க இருக்கார். ரைட், ஆகவே தசம் நம்ம மறைஞ்சிருக்கார், நம்ம போடுற இல்ல. ரைட், இவரை 2 தானம் தள்ளி நான் இங்க அனுப்பணும்னு சொன்னா கீழே 2 சைபரால பிரிக்கணும். 2 சைபர் போட்டு பிரிச்சு 100ஆல பிரிக்கணும். அதாவது 2 சைபர் அது கூட 100ஆல பிரிக்கணும். இப்ப அடுத்த உதாரணம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப உதாரணமாக 0.45 இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், 0.45 நீங்க பின்னத்துக்கு மாத்தணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா, இங்க இருக்கிற தசமத்தை 2 தானம் தள்ளி நீங்க அனுப்பணும். ரைட், அனுப்பணும்னு சொன்னா என்ன செய்யணும், 45 அப்படியே போட்டு 2 தானம் தள்ளணும். ஆகவே 2 சைபரை போட்டு 1 சரியா. அதே மாதிரி 3 தானம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், 3 7 1. ரைட், 3 தானம் வருது. ரைட், இவரை நீங்க ஒரு முழு எண்ணுக்கு மாத்தணும்னு சொன்னா, பின்னத்துக்கு மாத்தறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இவரை 3 தானம் நீங்க 1 2 3 அந்த இலக்கத்துக்கு இந்த பக்கம் வலது பக்கம். ரைட், ஆகவே 3 7 1 3 தானம் தானே நீங்க அனுப்புறீங்க. 3 தானம் அனுப்புறதுபடியால என்ன செய்யணும்னா 3 சைபர் போடணும். 3 சைபர் போட்டு கடைசியா ஒரு 1 போட மறந்துடாதீங்க, 1 போடுங்க. ரைட், இது விளங்கிட்டா கிளியரா? இதை நீங்க ஒரு நோட்ல போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு நோட்ல போட்டு வச்சுக்கொள்ளுங்க. கிளியரா? இது விளங்கிட்டா? கிளியரா? கிளியரா? டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, இப்ப நீங்க இதை செய்யலாம். இப்ப செஞ்சு காட்டுங்க பாப்போம், என்ன விட இதை செஞ்சா நம்ம கிளாஸ் முடிப்போம். இதோட அடுத்த கிளாஸ்ல தொடர்ச்சியா பார்ப்போம். இதை செஞ்சு காட்டுங்க பாப்போம். செஞ்சு விடைய சொல்லுங்க பாப்போம். ஹம்தா விடைய அனுப்புறீங்க. ரைட், மற்றவங்க ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன்.
சரி, இவரை நான் எப்படி எழுதலாம்? பிரது 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 இப்படி அனுப்பியிருக்கீங்க. ரைட், இவரை நான் என்ன செய்யலாம்? இவர் தசமத்துல இருக்காரு, எனக்கு தசமத்துல வச்சுக்கொண்டு எதுவுமே செய்யலாம், எனக்கு கஷ்டம். அதனால நான் பின்னத்துக்கு மாத்துறேன். அவை பின்னத்துக்கு மாத்துறேன். 0.25 நான் பின்னத்துக்கு மாத்துறேன்னு சொன்னா இந்த தசமதானத்தை நான் வலது பக்கம் தாண்டி இந்த பக்கம் கொண்டு போவோம். அதாவது 1 2 தானம் தள்ளி இங்க கொண்டு போவோம். ரைட், அங்க கொண்டு போறேன். ரைட், 25 2 தானம் தள்ளி இருக்கேன். 2 தானம் தள்ளினா 2 சைபர் போடணும். அதோட சேர்த்து ஒரு 1 போடணும். ரைட், போட்டாச்சு. போட்டுட்டு ரைட், இப்படி எழுதியாச்சு. இப்ப பாருங்க 25 நான் 5 2ஆம் மடங்கு. அதே மாதிரி 100 நான் 10 2ஆம் மடங்கு. ரைட், 100 எப்படி எழுதுறேன்னு சொல்லி தந்திருக்கேன். 100 1000 1000 சொன்னா 10 3 எத்தனை சைபர் இருக்கோ அத்தனை சைபர் எண்ணி போடுது. ரைட், 1 2. இப்ப என்ன செய்யலாம்? 5 2 தனித்தனியா அவங்களுக்கு அவர் சொந்தம். இப்ப சுருக்கலாம், ஒரு முறை சுருக்கலாம், ஒரு முறை. அவை எப்படி வரப்போகுது? மிச்சம் 5 10 வரப்போகுது. இதை மீண்டும் நீங்க சுருக்கலாம் இல்லையா? 5 10 மீண்டும் சுருக்கலாம். பாருங்க, ஒரு முறை 2 முறை, 4 5 5 2 5 10. ஆகவே 1 2 விட. இதுல நீங்க எங்க மிஸ்டேக் விட்டீங்க? சில பேர் 1 4 நினைப்பிருந்தீங்க. எங்க மிஸ்டேக் விட்டீங்க? சின்ன ஒரு சுருக்கல்ல மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. ரைட், சின்ன சுருக்கல்ல மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. அவசரப்படாம ஆறுதலா செய்யுங்க. முதலாவது கணக்குன்றபடியால. சரி, மற்ற கணக்குகளை ஃபாஸ்டா செய்யுங்க. சரிதானே? நம்ம இதோட கிளாஸை முடிப்போம். இதுல தொடர்ச்சி கணக்குகள் நிறைய அடுத்த கிளாஸ்ல செய்வோம்.